ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேற்று டியூஸ்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஓப்பனிங்லேயே பையிங்ஸ் போச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பையிங் போச்சு அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்விங் கிட்டேருந்து செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டோட்டலி சைட் வைஸில் ஒரு பையிங் இதில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தேர்ஸ்டேக்கான மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, செபியோட லேட்டஸ்ட் சர்க்குலர் அக்டோபர் சர்க்குலர் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதில் ட்ரேட் பண்ணாலும் அதோட லாட் சைஸ் ப்ளஸ் அதோட கேபிட்டல் ஃபார் கான்ட்ராக்டுக்கு வந்து ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ என்னன்னே தெரியாதுன்றவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இந்த வீக்கெண்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். செபியோட சர்க்குலர் ரெக்கார்டிங் வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். 52,922 இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 52,922, ஓகேங்களா? 52,922. ஓகே, இதை வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,922. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்ச் லைனில் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்ச் லைனில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ப்ரீவியஸ் டே ஹை, அதையும் ஒரு ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ கீழே ஒரு வெர்ஜின் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தள்ளி பார்த்தோம்னா தெரியும். வெர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 52,690லேருந்து 52,690லேருந்து 52,553 வரைக்கும் ஒரு வெர்ஜின் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நம்ம வந்து புல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து வெர்ஜின் டவுன் சைடில் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன் டே சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன ஒரு 2 டே கண்டினியூஸ் செல்லிங்க்கு அப்புறம் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டியூஸ்டேக்கான மார்க்கெட் அனாலிசிஸில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பாஸ் கேண்டில் வேணும். அப்போ தான் நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் பையர்ஸ்க்கும் சரி ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். இங்கேருந்து பையிங் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை இங்கேருந்து செல்லிங் எடுக்கணும்னாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ பீப்புள் வந்து ஒரு பாஸ் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு பாஸ் கேண்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கண்டினியூஸ் பையிங் போனால் இந்த இடத்துல போயிட்டு பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. டோட்டல் மந்த்தே டோட்டலாக இது மட்டும்தான் மொமெண்டம் ஜோனாக இருக்கும். ஏன்னா சைட்வைஸ்லேருந்து அப்புறம் தான் பேக்கில் அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிறத பற்றி பையர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. பட் இப்போ செல்லிங் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லெவல் ஹை டெஸ்ட் பண்ணிட்டு மோடி மார்க்கெட் வந்து டவுன் வந்து பிரேக் ஆகலாம், இல்லை இந்த இடத்துலேருந்தே அப்படியே பிரேக் ஆகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செல்லிங்க்கான ஒரு இது, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன், அதை கிளியர் பண்ணணும்னு போயிடுச்சு. ஒன் செகண்ட், நம்ம திரும்ப மார்க் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,922, ஓகேங்களா? எல்லோ லைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ரீவியஸ் டே லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஆரஞ்ச் லைன், ஓகே. ப்ரீவியஸ் டே ஹையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக மார்க்கெட் பாருங்கள், இந்த இடம் வந்து நீட்டாக ஒரு டபிள்யூ மாதிரி வந்திருக்கு. இங்கிருந்து வந்து மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இந்த ஸ்விங் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுற மார்க்கெட் பையிங் சஸ்டெயின் ஆகுதுன்னா அதோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து 52,200, நெக்ஸ்ட் டார்கெட் நெக்ஸ்ட் அப் சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதே வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எடுத்தோடனே போய் இங்கேருந்து அகெயின் செல்லிங் ஃபேஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா, இந்த லெவலில் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து வெர்ஜின் சிபிஎஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, 600 to 550, அந்த லெவல்ஸ் தான் வந்து டார்கெட், ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். அதாவது 600 to 550 கீழே, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது டபிள்யூ போட்டு பையிங் போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 210. இதை தாண்டி மேலே போயிட்டு 210லேருந்து மேலே அப்சைட் மொமெண்டம் கொடுக்காம திரும்பவும் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோ, அதாவது லாஸ்ட்டாக இருக்க க்ளோசிங் ப்ரைஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து வெர்ஜின் சிபிஆர் 550 தான் டார்கெட். இது ரெண்டுமே நடக்காம மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கேப் டவுன் ஆகுதுன்னா எய்தர் 660லேருந்து 550க்குள்ளே எந்த லெவலில் வேணால் சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணோம் அப் சைடில் போகணுமா இல்லை டவுன் சைடில் வரணுமான்னு மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கேன். புரியாதவங்க ஸ்லோவாக ஒரு வாட்டி பாருங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா அதோட பையிங் ஸ்விங் இந்த இடத்துல தான் டபிள்யூ வந்து இதாகுது. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை வந்து க்ராஸ் பண்ணாதான் மார்க்கெட்டில் மொமெண்டம் ஃபஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பையர்ஸோட டார்கெட் 220, அதுக்கு மேலே அப் சைடில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். சப்போஸ் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் டவுன் கொடுக்குது அப்படின்னா வெர்ஜின் சிபிஆர் 650 to 550 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் டார்கெட் ஜோன்ஸ். எடுத்தோடனே கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துல பையிங் ப்ரைஸ் செக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது,
ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான அனாலிசிஸ். ஸோ மறக்காம இந்த வீக்கெண்ட் வீடியோ பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு லாட் சைஸ் பத்தி தேவையான கேபிட்டல் பத்தியான டீடைல்டு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் மறக்காம உங்களோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க. இல்லை சிவாரி ட்ரேடர்ஸ் நம்ம மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.